தைப்பூசம் என்பது இறை பக்தர்களின் மனதை தூய்மைப்படுத்தும் முருகப்பெருமானின் அருள் பொழியும் புனித திருநாள். இந்த நாளில் முக்கியமான விரத முறைகள் உள்ளன. உங்களுக்கு முருகர் பிடிக்கும் என்றால் ஸ்டோரிஸ் பை ஒன் எம்ப்ளாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் முருகா என்று கமெண்ட் செய்து வீடியோவை பாருங்கள். முதல் வகை 48 நாள் விரதம். தைப்பூச திருநாளை நோக்கி 48 நாட்கள் முன்பே விரதம் தொடங்கப்படுகிறது. உதாரணத்திற்கு, இந்த ஆண்டு டிசம்பர் 25 அன்று விரதம் தொடங்கினால் 2026 பிப்ரவரி 1 அன்று வரும் தைப்பூசம் 48வது நாளாக வரும். இந்த விரத காலத்தில் தெய்வீக சுத்தத்துடன் சைவ உணவு மேற்கொள்வது, அதிகாலை எழுந்து ஸ்நானம் செய்தல், முருகப்பெருமானின் முன்னிலையில் தீபம் ஏற்றி அருள் வழிபாடு செய்வது, இவை அனைத்தும் பக்தியின் ஆழத்தையும் முருகரிடம் உள்ள ஒற்றுமையையும் உணர்த்துகின்றன. இரண்டாவது வகை 21 நாள் விரதம். சிலர் தைப்பூசம் வருவதற்கு முன் 21 நாட்கள் சிறப்பு விரதம் இருந்து முருகப்பெருமானின் திருவருளை வேண்டுகின்றனர். மூன்றாவது வகை 3 நாள் கடும் விரதம். முருகன் மீது ஆழ்ந்த பக்தியுள்ள சிலர் தைப்பூசத்திற்கு முன்னரான 3 நாட்கள் மிக கடுமையான விரதத்தில் தம்மை இறை சிந்தனையில் முழுமையாக ஆழ்த்திக் கொள்வார்கள். உடல் முடியாமல் இருந்தாலும் இன்றைய காலத்தில் உடல்நிலை, மன அழுத்தம், வேலைப்பளு போன்ற காரணங்களால் பலருக்கு நீண்ட நாட்கள் விரதம் இருக்க முடியாமல் போகலாம். அப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு நாள் கூட மனம் தூய்மையுடன் ஓம் முருகா என்று அழைத்தாலே முருகன் ஓடி வந்து அருள் புரிவார். அவரை எவ்வளவு அன்போடும் நம்பிக்கையோடும் அழைக்கிறோமோ அவ்வளவு அருட்கொடை நமக்கு பொழிவார். ஓம் முருகா.